அந்த காலத்தில் வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தாங்க, புது மாப்பிள்ளை வந்தாங்க அப்படின்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தான் புட்டு, இடியாப்பம், கொழக்கட்டை இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம். அதே போல் பொண்களுக்கு பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசியில் தான் இதே போல் புட்டு, இடியாப்பம் இது எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்லாம் இருக்குது. அதுபடி பண்ணோம் அப்படின்னாக்கா உண்மையாகவே சூப்பராக வரும். இதில் எந்த விதமான ஆயிலும் அப்ளை பண்ணலை, ஜஸ்ட்டு புளிஞ்சிட்டு எடுக்கிறது தான். அந்த புளியறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நல்லா கொதிக்கிற தண்ணியில், நல்ல பபுள்ஸ் வர தண்ணியில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ தேங்காய் எண்ணெயோ விட்டு நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டு இறக்கிட்டு அந்த தண்ணியில் இந்த மாவை போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பிணைஞ்சு அந்த சுட சுட நல்லா பிணைஞ்சு இதை புளிஞ்சிங்கன்னா போதும், சூப்பராக இடியாப்பம் வரும். இதே போல் புட்டு, கொழக்கட்டை ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை நீங்கள் சப்பாத்தி மாதிரி போட்டிங்கன்னா கோதுமை மாவோட கலந்து பயன்படுத்தலாம். குழந்தைங்கலேருந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்போ ஆண் குழந்தைங்களுக்குன்னா மாப்பிள்ளை சம்பா, பெண் குழந்தைங்கன்னா பூங்கார் அரிசி. நான் ரெண்டையுமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா 2 பேர் நம்ம வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் சமாளிக்கணும்ல, அதுக்கு நமக்கு வலு வேணும்ல, அதுக்காக தான் இந்த மெத்தடு.